அனைவருக்கும் வணக்கம். கிராமங்கள், அந்த கிராமங்கள் வாழக்கூடிய மக்கள் இப்படி ஒரு பயணத்தை தேடி போறோம். முல்லை தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏன்னா வரலாற்றில் மிக நீண்டடிய வரலாறு கொண்டது நம்ம பாலாறு. அந்த பாலாற்றங்கரை நாகரிகத்தோடு தொடர்புடைய பல்வேறு கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களில் மிகவும் சீரும் சிறப்புமான ஒரு கிராமமாகும். பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு சிறப்பான கட்டமைப்பு கொண்ட ஒரு நிர்வாக முறையை கொண்ட ஒரு கிராமமாகும். இந்த ஆற்றூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்றில் இன்றைக்கி ஆத்தூர் மருவி பெயர் கூறப்படக்கூடிய ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த அழகான கிராமம், இந்த கிராமத்தில் பல்வேறு வழிபாட்டு முறையை கொண்டு வந்துருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் பழமையானது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 கன்னி வழிபாடு என்பது பெரும்பாலும் கிராம மக்களில் இன்னி வரைக்கும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்குது. அந்த 7 கன்னி வழிபாடு என்பது தொன்மையானது. அப்படியான சான்றுகளை தன்னகத்தை வைத்துள்ள ஒரு பகுதியாக இந்த ஆற்றூரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியம்மன். பொதுவாக இன்னொரு குறித்து என்னென்னா, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பழமையான வழிபாட்டு முறைகள், தொன்மையான சின்னங்கள், இந்த மாதிரியான அம்மன் வழிபாடுகள், இதை பற்றிலாம் அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இப்போ என்னுடைய பயணத்தை வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த ஊரை சார்ந்த மக்களோட தொடர்புடைய வழிபாட்டு தெய்வங்களை முன்னிறுத்த வேண்டும். அது குறித்தான தகவலை அந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும். கிராம தெய்வங்கள், மக்கள் வழிபடக்கூடிய, முன்னோர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். வணக்கம், என் பெயர் கோபாலகிருஷ்ணன். இந்த சப்தகன்னியம்மன் ஆலயத்தின் பூஜாலியாகவும் என் குருவாக ஸ்ரீ ராமகிருஷ்ண ரெட்டியாரின் வழி தொட்டு அவர் காலத்திலிருந்து இந்த ஆலயத்திற்கும் பூஜை பணி செய்து வருகின்ற தம்மன் நம் கேட்ட வர கொடுத்து கீர்த்தியுடன் காத்து நிற்கும் சப்தகன்னியம்மன் இங்குள்ள வல்லப விநாயகர் நாக தோஷங்களும் நாக பரிகாரத்துக்காகவும் சிறந்த ஒரு நாக விநாயகர், வல்லப விநாயகர், கேட்டதை கேட்டபடி அள்ளி கொடுக்கும் விநாயகர். இந்த விநாயகரையும் அம்பாலையும் தொழுது சென்றதுனால எனக்கு இந்த பிரச்சனைகள் நீங்கியது என்று எத்தனை பேர் என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்பி வாங்க. விநாயகரும் நவகிரகங்களையும் அம்பாலையும் வழிபட்டு கோரிக்கைகளையும் வைத்தால் அந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி தருவது சப்தகன்னியம்மன் அருளும் கிடைக்கும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், பௌர்ணமி நாட்களில் காலையும் மாலை அபிஷேகம் தீபாராதனையும் உட்பட நடக்கும். அமாவாசையான காலை அபிஷேகம் நடக்கும். சிறப்பு பூஜைகள், அஷ்ட அபிஷேகங்கள் செய்து வழிபாடு நடக்கும். ஐப்பசி சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கனால இந்த அம்மனுக்கு
ஆண்டுதோறும் 7 கன்னிமார்கள் ஊஞ்சல் ஆடி ஊஞ்சலில் அலங்காரம் செய்து ஊஞ்சல் ஆடுவது இத்தனை ஆண்டு காலம் தொன்று தொட்டு 20 ஆண்டு காலமாக தொன்று தொட்டு வழிபாடாக செய்து வருகின்றோம். இந்த ஆலயத்தை வழிபாடு செய்ய வேண்டி வர மக்கள் என்னை தொடர்பு கொள்ளவும் அழைத்தால் நிச்சயம் நீங்கள் உங்கள் தேவையை நீங்கள் வந்து வழிபாடு செய்து பூஜையை நிறைவேற்றி தந்து உங்களுக்கு பூஜையை சீரம் சிறப்பாக செய்து தருவோம்.